என்ன சமையலோ என்ன சமையலோ. ஹோட்டல் சாம்பார் பண்ணலாம். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 2 வரமிளகா, 3 பச்சை மிளகா, காய் வந்து ஒரு 10 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு பாதி கேரட் போட்டுக்கலாம், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 பீஸ் குடமிளகா. இதெல்லாம் வறுக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 கப்பு பைத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா மசிய வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் புளி தண்ணி. ஹோட்டல் சாம்பாருக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 10 மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். கருவேப்பிலை இருக்குது. நம்ம பொடி அரைக்கும் போது கடைசியாக இதையும் போட்டு சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் முதல்ல கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ உளுந்து பருப்பு போட்டுடலாம். இதுவும் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். அடுத்தது நம்ம தனியாக போடணும். தனியா பெருங்காயம் போட மறந்து போயிட்டேன். ஸோ அதை போட்டுறேன். இப்போ வெந்தயம் போட்டுலாம். முதல்ல பெருங்காயம் போட்டுருங்க, அதுக்கப்புறம் மற்ற சாமான்லாம் போடலாம். நான் மறந்து போயிட்டேன். பட் இப்போ நல்லா பொரிஞ்சிருந்தது. மிளகையும் ஜீரகமும் போட்டுடலாம். ஜீரகம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வரமிளகாவை போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ தேங்காவை போட்டுடலாம். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குது தேங்காய் வந்து கலர் மாறணும்லாம் இல்லை, லைட்டாக அந்த தண்ணி போனால் போதும். இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து இந்த பொடியோடு அரைச்சி எடுத்துக்கலாம். ஹோட்டல் சாம்பாருக்கு மசாலா ரெடி ஆகிடுத்து. நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாம். காய் போட்டு கொஞ்சோண்டு உப்பு, காய் வேகிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதோட நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம மசாலா சாமான்லாம் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி,
மிளகாய் பொடி. இதுக்கு நம்ம சாம்பார் பொடி போட போதில்லை, ஏன்னா நம்ம அதுக்கு தான் மசாலா அரைச்சி வச்சுக்கோம். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுத்து. புளி தண்ணி ஊற்றிடுறேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். 1/2 கப்பு தண்ணி. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இட்லி வாக்கலாம். இப்போது குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டாக இதில் வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம பருப்பு போட்டுடலாம். ஒரு 2 கரண்டி பருப்பு போட்டுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்து கொஞ்சம் தண்ணி வேணால் கொதிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். எல்லாம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சாம்பார் பொடி போட்டுடலாம். இட்லி வந்து சூடாக இருக்கும்போது அது எடுக்க வேண்டாம், எல்லாம் ஒட்டிக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு நம்ம மசாலாவை வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே இதில் சேர்த்துடலாம். ஈஸியாக அது மிக்ஸ் ஆகும் சாம்பாரோட. சாத்து பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணா போட்டுடலாம். கொத்தமல்லியும் தூவிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம்.